பாமர நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் ஆயிரம். விஜயோட அரசியல் வருகை, அப்புறம் தாவக்கையோட நிலைப்பாடு, தாவக்கையில் பாஜகவோட தலையீடு, இதெல்லாம் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் உட்பட பல விஷயங்களில் பாஜக பற்றியான விஜயோட மௌனம், ஜூன் 15 விஜய் சங்கீதாவோட விவாகரத்து கேஸு அன்றைக்கி ட்ரையலுக்கு வருது. அன்றைக்கி சங்கீதாவுக்கு அவங்க கொடுக்க போகிற அந்த செட்டில்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த 3 எழுத்து நடிகை கூட திருமணம், இதெல்லாம் பற்றி நிறைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அதையெல்லாம் பற்றி தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நம்ம கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பேசுகிறத விட இன்னும் ஆதாரத்தை வலுவாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தகுந்த ஆதாரத்தோட வீடியோ வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுபோக இன்னும் விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேக்க தொண்டர்கள் வாட்ஸ்அப்பில் பரப்பப்படுற சில செய்திகளை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இன்னமும் அதையே திரும்ப திரும்ப பதிவிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று, விஜயோட பிரச்சாரத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியான நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக காத்திருக்கோம். அண்ணா வராங்க. ஏமாத்தல, அவர் வரவிடாம பண்ணிருப்பாங்க. தலைமை காவல் ஆணையர் அருண் அவர்கள் ஏற்கனவே இதை பற்றியான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை நாங்கள் கமெண்டில் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. ஏற்கனவே பிஜேபி போட்ட பிளானில் இருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகி, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆன அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம தளபதி விஜயை அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான ஆதாரம் இருக்கா அப்படின்னு எல்லார் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அதோட ஆதாரங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த விஷயங்களோட ஆதாரங்கள்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் முழு வீடியோ நிறைய இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை பற்றியான நிறைய வீடியோக்கள் நம்ம இன்னும் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். அது வரைக்கும் தாவேக்க தலைவர் விஜயை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியான தரவுகளோட மற்ற வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இப்போதைக்கு தாவேக்கோட வேட்பாளர்கள் சிலர் பற்றி சுவாரஸ்யமான அல்லது முகம் சுளிக்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதோட தொகுப்பு தான் இன்றைக்கி தாவேக்கோட சூப்பர் வேட்பாளர்கள் அப்படிங்கிற இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். சூப்பர் வேட்பாளர்கள் பற்றிய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தாவேக்க தலைவர் விஜய் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார் இல்லையா, அது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டே 4.39 லட்சம் கோடி தான். இருந்தாலும் 12 லட்சம் கோடிக்கு அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதையெல்லாம் கண்டுக்காமல் இதில் இருக்கிற ஒரு உண்மை அவர் மாட்டுக்கும் போட்டு அடிச்சு விட்டுருக்கிற இதை ஆராயாமல் வாட்ஸ்அப்பில் வர அனுமதி மறுக்கிறாங்க, போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் அதிக அளவில் பரப்பிக்கிட்டு வரவங்களுக்கு இது நம்ம ஒரு செய்தியாக சொல்லிடுறோம். சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடும். இந்த சூப்பர் வேட்பாளர்கள லிஸ்ட்டில் ஒரு 10 பேரை கொண்டு வந்திருக்கோம். அதில் முதல் வேட்பாளர் யாருன்னு பார்ப்போம். கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியில் இவரை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா இவர் ஒரு சீரியஸான கண்டென்ட்டு. மற்ற தாவேக்க வேட்பாளர் மாதிரி 234 பேரில் இவரும் ஒருத்தர் கிடையாது. இவரை பற்றியான வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வாச்சாத்தின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். அதுக்கும் இவருக்கும் உள்ள சம்பந்தம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க, விடுதலை பாகம் 1 பார்த்துருப்பீங்க. இது 2லேயும் ஒரு கோர சம்பவம் இருக்கும். இது இந்த வாச்சாத்தி சம்பவத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பிட்டு தான் அது. அதாவது அதில் நடந்த 100 விஷயத்தில் 100% விஷயத்தில் ஒரு 10% மட்டும் எடுத்தது தான் அது. இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அதை அப்புறம் பேசலாம். அடுத்த வேட்பாளர் பார்க்கலாம். டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். விஜயோட வாழ்க்கையில் பெரும் பங்கு இவருடையது தான். இவர் விஜயோட குடும்பத்தை 2ஆக பிரித்தது, 3ஆக பிரித்தது, இப்போ 4ஆக பிரித்து கொண்டு நிறுத்துகிற வரைக்கும் இவருடைய பங்கு தான் அதிகம். இதை பற்றி விஜயோட ஒரு தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அதாவது என்ன பண்ணுவாராம், இவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வரான். விஜயோட மனசில் போயிட்டு இவர் பதிகிறதுக்காக இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாராம். விஜயோட ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு சோபாவில் தனியாக படுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் போட வச்சு எல்லாரையும் லைக் பண்ண வச்சு அந்த மாதிரி நிறைய நாடகங்களாக நடத்தி அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஆன்லைன் குரூப் வச்சிருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, மன்றத்தில் வந்துக்கிட்டு வெளியில் ஒரு பெஞ்சில் அவர் படுத்துக்கிறார். அதை ஒருத்தனை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறார். பார்த்துக்குங்க, ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த ஃபோட்டோவை அந்த குரூப்பில் போடுறாரு.
குட் ஹில்ஸில் இடம்பெற்றவர், புதுச்சேரிக்காரர். இவரை பற்றி நிறைய ட்ரோல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவரை இதோட விட்டுட்டு நம்ம அடுத்த வேட்பாளருக்கு போயிடலாம். வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். நக்கீரன் கோபால் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இந்த ஆளை வந்து வளர்ந்து கெட்டவன் சொல்லிட்டு. உண்மையிலேயே வளர்ந்து கெட்டவன் இல்லை, பல பேரை வளர்ந்து கெடுத்தவன் இந்த ஆள். வாய்ஸ் ஆஃப் காமன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி, அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஜிம் கோச் தான் இவர். ஜிம் கோச்சாக இருந்த இடத்துல ஒரு பணக்கார பொண்ணு வந்து அதை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்குள்ளே பூந்து நிறைய, அந்த வீடு வந்து லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் அவங்க துரத்தி விட்டாங்க. ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி ஆள் சரியில்லை, ஆள் கொஞ்சம் வெள்ளமான ஆளுன்னு சொல்லி தெரிஞ்சோடனே துரத்தி விட்டாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கும் இந்த ஆளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பை உருவாக்கி திமுகவில் போய் ஐடி விங்கில் நான் உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செஞ்சு ஜெயித்த பிறகு எனக்கு வந்து லாட்ரி உரிமை கொடுங்க தமிழ்நாட்டில்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் குடும்பம்லாம் சேர்ந்து துரத்தி விட்ட லாட்ரிலாம் இங்கே தமிழ்நாட்டெல்லாம் கிடையாது துரத்தி விட்ட பிறகு திமுகவுக்கு எதிராக நிறைய வேலை செய்கிறதுக்காக விசிகாவில் போய் சேர்ந்து விசிகாவிலையும் ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து விஜயெல்லாம் முடிச்சுடுவார். இவர் விஜயெல்லாம் வந்து விட்டு வைக்க மாட்டான். இவன் போகிற உண்மையிலேயே வளர்ந்து கெட்டவன் இல்லை, வளர்ந்து கெடுத்தவன். உண்மையிலேயே விஜய் ஜோலியை ஒரு வேளை விஜய் ஜோலி முடிஞ்சுச்சுன்னா அதில் முக்கிய காரணமாக நம்மால் தான் இருப்பான். திருப்பரங்குன்றம் திரு CTR நிர்மல்குமார், கழக இணை பொதுச் செயலாளர். நம்மால் அக்மாக்கு RSSகாரன், நல்ல பயங்கரமான வேலையை செய்யக்கூடிய ஆள். RSSல மாநில ஐடி விங்கில் தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவதூறுகள் RSSகாரனவே அவதூறு தான் அள்ளி போடுவானுங்க. இதில் அவர் எக்ஸ்பர்ட் நம்ம மனுஷன். கடைசியாக என்னமோ ஆவின் பொருட்களுக்கு ஹலால் உரிமம் தராங்க தமிழக அரசுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி மாட்டி, அதுக்கப்புறம் அது ஒரு சர்ச்சையாகி பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த ஆளுக்கும் கொஞ்சம் முட்டல் மோதலாகி அங்கேருந்து வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வந்து ஐடி விங்கில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, இணைச் செயலாளர் ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் அங்கேருந்து கடைசியாக நம்ம ஆளுங்கிட்ட, அதாவது இப்போ RSSலேருந்து அதிமுகலேருந்து தாவேக பாருங்களேன், அந்த லைனே ஒரு மாதிரியாக தெரியுது பாருங்கள். இதனால தான் விஜய் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. இதே லைன் வந்து உங்களுக்கு செங்கோட்டையனுக்கும் வரும். செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து பிஜேபியோட நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் சந்திக்க போயிட்டு அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி கெடு கொடுத்து அவங்க ஒன்றிணைக்க முடியாதுன்னு எடப்பாடி சொன்ன உடனே நேராக தாவேக்க உட்காந்தார். இதை பாருங்கள், அந்த லைனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு சந்தேகம் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரியான RSSகாரர் தான் நம்ம நிர்மல்குமார் அவர்கள். நிர்மல்குமார் அவர்களை திருப்பரங்குன்றத்தில் வேட்பாளராக போட்டதுலேருந்தே நிறைய பேருக்கு, அந்த சமூக ஆர்வலருக்குலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இதில் RSS தலையெடுக்க வேணும்னு. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இந்த தீபம் ஏற்ற பிரச்சனைகளை நிறைய போயிட்டு இருக்கும்போது திருப்பரங்குன்ற தாவேக வேட்பாளராக CTR நிர்மல்குமார், முன்னாள் RSS நிர்வாகி, பாஜகக்காரரு, அவரை கொண்டு போய் நிறுத்தும் போதே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிர்மல்குமார் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். RK நகர் திரு டாக்டர் N மரிய வில்சன், நிர்வாக குழு உறுப்பினர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் JPR குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மரிய வில்சன். இவர் வந்து ஒரு JPR குடும்பத்தோட மருமகன். ரொம்ப கோபக்காரரு. கோபம் வந்துச்சுன்னா தண்ணியை போட்டு பக்கத்து வீட்டில் போய் சங்கராபுரம் திரு A ஜெகதீசன், கழக நிர்வாகி. எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அண்ணன், எங்கள் ஊருக்காரியா, பேர் வேற ஏதோ போட்டுருக்கு. ஆனால் பேர் மாறினாலும் உங்கள் அழகும் உங்கள் ஸ்டைலும் இன்னும் மாறலனே. உண்மையிலேயே ஜெகதீச பாண்டியன் அண்ணன் நாம் தமிழ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். இவருடைய சிறிய வயதுக்காரர் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம்லாம் சீமான் ஒரு ஃப்ராடுன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு வெளில வந்த பிறகு 2024 தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அண்ணா இங்கே வந்திருக்காரு. ஆனால் அண்ணன் இங்கே வரலையே. நீங்கள் எங்கே பன்ருட்டிக்கெல்லாம் போனீங்க? தாவாக்காவுக்கு போனார் அண்ணன். தாவாக்காவுக்கு போய் நல்ல உண்மையாலுமே நல்ல தமிழ் தேசிய ஆதரவாளர், நல்லா பேசக்கூடியவர் அண்ணா. ஆனால் இது ரோட்டு உங்கள் ரோடு இல்லைண்ணா, இது நீ இந்த ரோடு அங்கே போகாத, நீங்கள் தப்பான ரோட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் மேலே நல்ல மரியாதையை வச்சுருந்தேன், கடைசியில் பற்றியில் எங்கே போய் நிற்கிறீங்கன்னு. ஆனால் இது வேல்முருகன் அண்ணன் என்ன சொன்னார், ஏன் இங்கே வந்தீங்க? போன மாதம் வரைக்கும் கூட அங்கே இருந்தார். சரி, உண்மையிலேயே அண்ணன் நல்ல மனிதர். சீமான் கட்சியில் மிக பெரும் பேச்சாளர், எங்கள் ஊருக்காரரு.
சங்கராபுரத்து இளைஞர் வாழ்த்துக்கள். என்ன வேணாலும் இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நீ எப்படியாவது ஜெயிச்சிருந்தேன். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. தார எங்கேயோ பார்த்துருக்கனே. இவன் இந்த ஜாதி வரியல்ல, அடாடாடா, நம்ம கட்சி கொள்கைக்கு இதுக்கு ஆகாத. நம்ம கட்சி சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பேச வேண்டிய கட்சி. ஜெகநாத் மிஸ்ரா உண்மையிலே நல்ல ஒரு ஜாதி வெறியன், உண்மையான விஜய் கட்சியில் தேவைப்படுற ஆள். அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். நான் கட்சிக்காரன் கிடையாது, நாங்க எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் ஜே சரவணன் குமார். பாருங்களேன், இப்போ ஒரு 10 பேர் தான் எடுத்தோம். TVK வேட்பாளரில் ஒரு 10 பேர் தான் எடுத்தோம். 10 பேர்த்தில் ஒரு 6 பேர் RSSகாரன் இருக்கான். நம்ம ஆள் வந்து தீவிரமான RSSகாரன். எப்படி தான் இதில் வந்து சேர்ந்தான்னு தெரியல. ஏதோ பணங்கனா கொடுத்தானா, எவன் சேர்த்தான்னு தெரியல. நல்ல RSS கேடர் இவர் எப்படி TVK வேட்பாளர் ஆனான்னு எனக்கும் தெரியல. அவருடைய வீடியோ பார்ப்போம். திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் ஜே சரவணன் குமார். திருத்தணி திரு டாக்டர் M சத்யகுமார் தேசிய செய்தி தொடர்பாளர். அம்பேத்கர் ஆள் பார்க்குறது அம்பேத்கர் மாதிரியே இருப்பார். ஆனாலும் பாருங்க, இவர் RSSகாரர். இவரோட பேட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா அம்பேத்கர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ஆனால் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சரியான RSSகாரர். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு, நெல்சன் சேவியர்னு ஒரு நெறியாளர் இருக்காரு, அவர்கிட்ட போய்ட்டு உட்காந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இவர் மாட்டுக்கு அடிக்கிட்டே போனார் பாருங்க. 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு அதோட வீட்டுக்கு அடிச்சு விட்டவர் தான். அதுக்கப்புறம் இந்த ஆள் டிபேட்டு பக்கமே போகலையே. நீங்கள் வேணால் சூரியகுமார் டிபேட்னு பாருங்கள், ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பேசுறதோட சரி, இப்போலாம் அந்த டிபேட் பக்கமே போகிறது. யாராவது பேட்டி எடுத்தால் வீட்டில் உட்காந்து கொடுப்பாரு, அந்த டிபேட் பக்கமே போக மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், இவருடைய டிபேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே RSS ஆதரவாளர்னு இருக்கும், இல்லைன்னா வலதுசாரின்னு இருக்கும். சத்யகுமார், ஒரு முக்கியமான புள்ளியை தொட வேண்டியது இருக்குது. மன்மோகன் சிங் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு அரசாங்கம் கடைசியாக நம்ம அக்காவை பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பெண்மணி தான் எடுத்தோம் வேட்பாளராக. அவங்க வந்து இருக்கிற அவங்க புத்திசாலித்தனத்துக்கு நம்ம அவங்கள வந்து இன்னும் நிறைய நேரம் பேசணும். நம்ம வீடியோ வந்து ரொம்ப குறைஞ்ச நேரம் இருக்கிறதால அக்காவை பற்றி அதிகமாக நம்ம பேச வேணாம். அக்காவே ஆகச்சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத அவங்களே பேசுவாங்க. கேன்சரை எப்படி குணப்படுத்தணும், குழந்தை எப்படிலாம் பார்த்தா குழந்தை பிறந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய முத்தான வார்த்தைகளை ஊத்துருக்காங்க. சரி, பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க ஜோதிடத்தில் சொல்லலாங்க. தாவேக்காவில் விஜயா பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களில் சில பேரோட விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். இன்னும் பல தற்கூரி வேட்பாளர்கள் இல்லை தரமான வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பற்றி நம்ம பேச நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் 2 நாள் எலெக்ஷன். நம்ம தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் இதை பற்றி பேசுவோம். பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர் நாமாக 1000 வேதங்களும் வாதங்களும் தூளாக